அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் ஃபித்ரா ஜக்காத் அல்லது ஃபித்ரா என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்கிற வணக்கம் மிக முக்கியமான ஒரு வணக்கமாகும். அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலானவர்கள் இந்த வணக்கத்திலே கவனம் செலுத்தக்கூடிய நிலையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக சூரத்துல் அலா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்று வரக்கூடிய அத்தியாயத்தில் கது அஃப்லஹ மன் தஸக்கா என்று அல்லாஹு தஆலா 14வது வசனத்தில் சொல்கிறார். கது அஃப்லஹ மன் தஸக்கா, ஜக்காத்து கொடுக்கிறவர் வெற்றி பெற்று விட்டார். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லா அவர்களும் உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த வசனம் ஜக்காத்துல் ஃபித்ரை கூறுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வசனம் ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றித்தான் சொல்லுகிறது. எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிறவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று அந்த இரண்டு அறிஞர்களும் குறிப்பிடுவதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே 1503வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 984வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ர் சாஅம் மின் தம்ர் அவு சாஅம் மின் ஷஈர் அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் ذكரி வல் உன்ஸா வல் ஸகீர் வல் கபீர் மினல் முஸ்லிமீன் وأمر بها أن تؤدى قبل خروج الناس إلى الصلاة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை ஃபர்தாக்கியுள்ளார்கள், கடமையாக்கியுள்ளார்கள். பேரிச்சம்பழம், கோதுமை என்பவற்றிலிருந்து ஒரு சா கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கியுள்ளார்கள். அடிமைகள் மீதும் கடமையாக்கினார்கள், சுதந்திரமானவர்கள் மீதும் கடமையாக்கினார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் என்று முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். மக்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்து முடிக்க வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸில் இருந்து பல்வேறு சட்டங்களை நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக ஜக்காத்துல் ஃபித்ருடைய ஹுக்கும், சட்டம் என்ன என்று கேட்டால், இது வாஜிபானது, ஃபர்தானது என்பது மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அபூதாவுதிலே 1609வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மேலும் இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் கிதாபிலும் 1827வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை ஃபர்தாக்கியுள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த இரண்டு ஹதீஸ்களையும் அடிப்படையாக வைத்து ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஃபர்தான, வாஜிபான ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி, யார் மீது இது கடமையாகிறது? ஒரு சுதந்திரமான முஸ்லிமாக இருந்தாலும் அல்லது அடிமையாக இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் கடமையாகக்கூடிய ஒன்றாகும். ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை, வயோதிபர்களுக்கும் கடமை, சிறுவர்களுக்கும் கடமை. எனவே ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஒரு வணக்கமாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கிறது என்பதை நாம் புரியலாம். ஒவ்வொரு முஸ்லிமும் என்றால் அந்த முஸ்லிம் யார் என்று நாம் பார்க்கிற போது, யாரிடம் பெருநாள் தினத்தில் சாப்பிடுவதற்கு போதுமான உணவு இருக்க மீதமாகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இது கடமையாகும். ஜக்காத்தை பொறுத்தவரையில் நிசாப் என்கிற அளவை அடைந்தவர்களுக்கு தான் ஜக்காத் கடமை. நிசாப் என்கிற அளவு, இப்போ தங்கத்தில் 85 கிராம் மேல தங்கம் இருக்க வேண்டும், அல்லது அதற்கு ஈக்குவலான காசு இருக்க வேண்டும், அல்லது வேறு பொருட்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நிசாபை அடைந்தவராக அவர் இருந்தால்தான் அவருக்கு ஜக்காத் கடமையாகும்.
ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகுவதற்கு அவருக்கு அன்றைக்கு சாப்பிடுவதற்கு, அன்றைக்கு என்று சொல்வது பெருநாள் தினத்தில் சாப்பிடுவதற்கு தேவையான அளவு பொருளாதாரம் இருந்தால், அந்த பொருளாதாரத்தை தாண்டி மேலதிகமாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகிறது என்பதை பெரும்பாலான உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக மாலிக் மதுஹபைச் சேர்ந்த, ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த, ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள் இந்த கருத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த கருத்து தான் வலுவான கருத்தாகவும் காணப்படுகிறது. ஏனென்றால் இதிலே சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுப்படையாக சொன்ன காரணத்தினால், இதுல பணக்காரர் ஏழை என்ற வரையறையும் சொல்லப்படாத காரணத்தினால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு பொதுவான கடமை. எனவே பெருநாள் தினத்தில் சாப்பிடுவதற்கு யாரிடம் போதிய உணவு வசதி இருந்து அதை விட கூடுதலாக அவர்களிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதனோடு தொடர்பாக ஜக்காத்துல் ஃபித்ரை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்கிற ஒரு கேள்வியும் நம் முன்னால் இருக்கிறது. ஜக்காத்துல் ஃபித்ரை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார்? இதிலே பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டத்தினரும், ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டத்தினரும் ஜக்காத்துல் ஃபித்ரையும் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா உட்பட சில அறிஞர்கள், குறிப்பாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், அப்படி இதை பார்க்க முடியாது. ஜக்காத்தை பார்ப்பது போல ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கடமையாக்கினார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லும் போது, அந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அபூ தாவூத், இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸில் சொல்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபத் வதுஅமத்தன் லில் மசாகீன். அதாவது நோன்பாளி நோன்போடு இருக்கும்போது சில மிஸ்டேக்ஸ் விட்டிருப்பார், லகு ரஃபத் போன்ற மிஸ்டேக்ஸ்கள் அவரிடம் வந்திருக்கும். அதற்கு பரிகாரமாகவும் மிஸ்கீன்களுக்கு உணவாகவும் ஜக்காத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் இதற்கு தகுதியானவர்கள் மிஸ்கீன்கள். மிஸ்கீன் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஏழை. ஏழை என்றால் அவருக்கு வருமானம் இருக்கும், நாளாந்த வருமானம் இருக்கும், ஆனால் அந்த வருமானம் அவருடைய அன்றாட செலவுக்கு போதுமானதாக இருக்காது. அன்றாட செலவுக்கு போதுமானதாக இருக்காது. இப்படியான ஒருவர் தான் மிஸ்கின். இப்ப மிஸ்கீனை விட வருமானத்தில் குறைந்தவர் அல்லது பொருளாதாரத்தில் நலிவுற்றவர் தான் ஃபகீர். அப்ப இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பெற தகுதியானவர்கள் யார் என்று கேட்டால் ஃபகீர்களும் மிஸ்கீன்களும். இதுதான் சரியான கருத்தாகும். வல்லாஹு தஆலா ஆலம். அப்ப நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நம்முடைய குடும்பத்தில் உள்ள அல்லது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய ஊரில் உள்ள மிஸ்கீன்கள், ஃபகீர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டமாக காணப்படுகிறது. எப்படி நம்ம மிஸ்கின் ஃபகீரை ஐடென்டிஃபை பண்ணுவது, அவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்று கேட்டால், மிஸ்கின் ஃபகீர் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய உர்ஃபை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போ நம்ம அதை ஒரு இன்குவாரியாக ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரிடம் போய் இவருடைய பொருளாதார நிலை என்ன என்று விசாரித்து செய்ய முடியாது. மாறாக நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுவது, சமூகத்தில் இவர் ஒரு மிஸ்கீன், இவர் ஒரு ஃபகீர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால், அல்லது நாம் ஓரளவு அவர்களோடு நெருங்கி பழகுகிற போது இவர் மிஸ்கீன் ஃபகீர் என்று தெரிகிற நிலையில் இருந்தால் அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கலாம். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி வரும், நான் முஸ்லிம்ஸுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கலாமா என்று கேட்டால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க முடியாது. ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையாகும். எனவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரிலிருந்து நம்ம கொடுக்க முடியாது. நம்முடைய பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் ஜக்காத்துல் ஃபித்ரிலிருந்து கொடுக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது நமக்கு தெளிவாகிவிட்டது. அடுத்ததாக ஜக்காத்துல் ஃபித்ர் எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் குறிப்பிட்ட புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் ஜக்காத்துல் ஃபித்ர் சா மின் தம்ர் சா மின் ஷாயிர், தம்ருண்டா பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரு சா, அல்லது ஷாயிர்ண்டா கோதுமையிலிருந்து ஒரு சா கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம், உணவுதான் ஒரு ஒரு ஊரிலே, ஒரு நாட்டிலே, அந்த பிரதேசத்தில் மக்களுடைய பிரதானமான உணவாக எது கொள்ளப்படுகிறதோ அதிலிருந்து தான் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம புரியலாம். இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை இப்போது புதிதாக மக்கள் மத்தியிலே கூடுதலாக பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஜக்காத்துல் ஃபித்ர் பணமாக கொடுக்க முடியாதா என்கிற கேள்வி. இப்போ ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்க முடியாதா என்று கேட்டால் பெரும்பாலான உலமாக்கள் கூடாது என்கிறார்கள். அரிசி தான் இப்போ நம்ம நாட்டை ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் பிரதானமான உணவாக இருப்பது அரிசி. சில இடங்களுக்கு போனால் கோதுமை இருக்கும். இப்போ இந்த அரிசி பிரதானமாக இருக்கிற ஊர்களில் அரிசி தான் ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். கோதுமை பிரதானமாக இருக்கிற ஊர்களில் கோதுமை தான் ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும், பணத்தை கொடுக்க முடியாது. இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் மிக தெளிவாகவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற இந்த புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்ர் கொடுத்தார்கள், ஷாயிர் கொடுத்தார்கள் என்று. தம்ர் என்றால் பேரிச்சம்பழம், ஷாயிர் என்றால் கோதுமை. புகாரியில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ்ல தாம் என்றே வருகிறது. தாம் என்று சொன்னால் உணவு கொடுத்தார்கள் என்று வருகிறது. இது ஒரு முதல் தெளிவான ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்னவென்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு இப்ப இந்த பணமாக கொடுக்கலாம் என்று சொல்கிறவர்கள் முன்வைக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இன்று பொருளாதார தேவை நிறைய இருக்கிறது, வெறுமனே அரிசியை கொடுத்தால் என்ன செய்வது, எனவே இந்த பொருளாதார தேவையை நிறைவு செய்வதற்காக பணத்தை கொடுக்கலாம் என்று சொல்கிறார். உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் பொருளாதாரத்திற்கான தேவை இருந்தது. இப்போ வெறுமனே கோதுமையை மாத்திரம் அவர்கள் சாப்பிடவில்லை. கோதுமையோடு சேர்த்து ஒட்டகக்கறி சாப்பிட்டிருக்கிறார்கள், மாட்டிறைச்சி சாப்பிட்டிருக்கிறார், ஆட்டிறைச்சி சாப்பிட்டிருக்கிறார்கள். எனவே வெறும் கோதுமையை அவர்கள் சாப்பிடவில்லை. எனவே அந்த காலத்திலும் அந்த கோதுமையோடு சேர்த்து சாப்பிடுவதற்கு தேவையான இறைச்சி இருந்திருக்கிறது. அதே போல் அந்த காலத்தில் தீனார் திர்ஹம் என்கிற காசு புழக்கம் இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்தும் தம்ரையும் ஷாயிரையும் தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள், தாம் என்றுதான் சொல்கிறார்கள் என்று வரும்போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாமும் அந்த நிலையோடு நின்று கொள்வதுதான் சிறந்ததாகும். எனவே யாரும் பணத்தை ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்க எண்ண வேண்டாம். அரிசி தான் நம்முடைய சமுதாயத்தில் இன்று இருக்கிற பிரதானமான உணவு என்கிற வகையில் அரிசியை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், சா என்று ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. சா என்பது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய கைகளால், ஒரு சாதாரணமான ஒருவருடைய கைகளால் இவ்வாறு 4 தடவை அள்ளுவதை ஒரு சா என்று சொல்லப்படும். இப்படி 2 கையையும் வைத்து அரிசியை இப்படி அள்ளினால், இப்படி அள்ளி 4 தடவைகள் அள்ளி எடுத்து கொடுத்தால் அது சா. இப்போ ஒரு ஆக சிறிய கை அல்லது ஆக பெரிய கை இல்லாமல் சராசரியாக இருக்கிற ஒருவர் தன்னுடைய கைகளால் இப்படி அள்ளி கொடுத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் மார்க்க ரீதியில் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கடமையை நிறைவேற்றியவராக ஆகிவிடுவார். இருந்தாலும் இது பிராக்டிக்கலி நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லை என்கிற காரணத்தினால் இதை இன்றைய அளவு படி சொல்லுகிற போது கிட்டத்தட்ட சில அறிஞர்கள் 2.25 கிலோ என்கிறார்கள், சில அறிஞர்கள் 2.5 கிலோ என்கிறார்கள், சில அறிஞர்கள் 3 கிலோ என்று சொல்கிறார்கள். இதுல ஒரு நடுநிலையான கருத்து 2.5 கிலோ. மேலதிகமாக இன்னும் 1/2 கிலோ சேர்த்து 3 கிலோ கொடுக்க விரும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கொடுத்து கொள்ள வேண்டியது. இப்போ 2.5 கிலோ மினிமம், மேக்சிமம் 3 கிலோ. அப்போ ஒருவருக்காக வேண்டி 2.5 கிலோ அல்லது 3 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும். இது ஜக்காத்துல் ஃபித்ரினுடைய அளவாக இருக்கிறது. இந்த திரும்ப கேள்வி நம்மிடத்தில் வரக்கூடாது, நான் பணமாக கொடுக்கலாமா என்கிற கேள்வி திரும்ப வரக்கூடாது. பணமாக கொடுக்கலாம் என்கிற ஒரு கருத்தை அபூ ஹனீஃபா முகாம் சார்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் வலுவான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது என்பதனாலும், இந்த உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏனைய அறிஞர்கள் வைக்கிற ஆதாரங்கள் வலுவானதாக இருப்பதனாலும் நாம் உணவாக அதை கொடுக்க வேண்டும். காசு மக்களுக்கு தேவை இருக்கிறது என்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக காசை சதக்காவாக கொடுங்கள். இப்போ 2.5 கிலோ அரிசி என்பதற்கு இப்போ ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய், 450 ரூபா தான் வரப்போகுது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் 2.5 கிலோவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா, 150 ரூபாக்குள்ள தான் வரப்போகிறது.
இதோட சேர்த்து மேலதிகமாக இன்னொரு 150 ரூபா கொடுங்க நீங்க பணம் கொடுக்க விரும்பினால். இந்த இந்த இபாதத்துடைய விஷயத்துல சும்மா அந்த ஆர்கியூமெண்டை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய இபாதத்தை நீங்கள் சில நேரங்களில் மிஸ் பண்ணி விட வேண்டாம். ஏனென்றால் இது ஃபர்தான ஒரு இபாதத்தாகும். இதிலே பேணுதல் மிக முக்கியமானதாகும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அரிசை ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு ஆளுக்கு அரிசி 2.5 கிலோ, கூடினா 3 கிலோ வீதம் கொடுக்கலாம். இப்போது இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் யார் யாருக்கு கொடுப்பது என்று கேட்டால், இப்ப நான் எனக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய மனைவி இடத்தில் வசதி இருக்கிறது, ஒரு ஜாப் செய்கிறார், வேறு பொருளாதார அவருக்கு கொடுத்துக் கொள்வது. என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் வருமானம் உள்ளவர்களாக வசதியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். ஆனால் உதாரணமாக என்னுடைய மனைவி வருமானம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளும் என்னிலே டிபெண்டனாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்காக கொடுக்க வேண்டும். எனக்கும் கொடுக்க வேண்டும், என்னுடைய மனைவிக்கும் கொடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க வேண்டும். அதே போல என்னுடைய பெற்றோர் அவர்கள் வசதியாக இருந்தால் அவர்கள் கொடுத்துக் கொள்வார்கள். வசதி இல்லாமல் என்னில் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்குமா இருந்தால் நான் கொடுத்துக் கொள்வேன். நாங்கள் 5 சகோதரர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் யாராவது ஒரு சகோதரர் அவருக்கு கொடுத்தால் போதுமானது. இப்ப வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருநாளைக்கு முதல் பிறந்த நோன்புக்குள்ள பிறந்த குழந்தையாக இருந்தால் அதற்கு கொடுக்க வேண்டும். மௌத்தான ஒரு குழந்தை அல்லது ஒருவர் ரமலானிலே அவர் மௌத்தாகிறார் என்று சொன்னால் அவரும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு தகுதியுடையவராகவே கருதப்படுவார். எனவே அவருடைய பிள்ளைகள் அவருக்காக அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். வேறு காலங்களில் மூத்தானவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் விதியாகவில்லை. எனவே இதுதான் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சட்டத்தின் விளக்கமாக காணப்படுகிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இப்போ உதாரணமாக எங்களுடைய வீட்டில் 7 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் 7 பேருக்கு கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு 3 கிலோ வீதம் 21 கிலோ நான் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க போகிறேன். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நான் 7 பேருக்கு பிரித்து கொடுப்பதா, அல்லது ஒவ்வொருவருக்கு 1 கிலோ என்ற அடிப்படையில் 21 பேருக்கு கொடுப்பதா, அல்லது 21 கிலோவையும் ஒரே ஏழைக்கு நான் கொடுப்பதா என்று கேட்டால் அது என்னுடைய விருப்பத்தை பொறுத்ததா. நான் ஒரே ஏழைக்கு அந்த 21 கிலோவையும் கொடுக்க விரும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கலாம். அல்லது நான் ஒரு 3 ஏழைக்கு அதை பிரித்து கொடுக்க விரும்புகிறேன் என்றால் 3 ஏழைகளுக்கு நான் அதை பிரித்து கொடுக்கலாம். இதில் மார்க்கத்தில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கட்டுப்பாடும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப வெளிநாடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகள் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஊரிலே விநியோகிப்பதற்காக வேண்டி நாம் ஏதாவது ஒரு நிறுவனத்திடத்திலே இதை கொடுக்கலாமா என்று கேட்பார்கள். உண்மையிலேயே இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. நம்ம இருக்கிற இடத்தில் கொடுப்பதுதான் மிகவும் வலியுறுத்தப்பட்டது, மிகவும் பொருத்தமானது. நாம் இருக்கிற இடத்தில் அதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று கருதும் போது நாம் தகுதியானவர்கள் உள்ள இடங்களுக்கு அதை அனுப்பி வைப்பதில் தடை இல்லை. உதாரணமாக பஹ்ரைனிலே இருக்கிறவர்கள் பஹ்ரைனில் ஏழைகளை தேடி பார்த்தால் அந்த அளவுக்கு ஏழைகள் அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஜக்காத்துல். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஊரிலே அவருக்கு தெரிந்து நல்ல ஏழைகள் இருக்கிறார்கள். இப்போ அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ரை ஊருக்கு அனுப்பி வைப்பதில் தடை இல்லை. இப்போ ஊருக்கு அனுப்பும் போது அந்த ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய நேரம் ஒன்று இருக்கிறது, அதற்குள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை விநியோகிக்க வேண்டும். என்ன நேரம் என்று கேட்டால் அந்த ஹதீஸிலே வருகிறது, நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டிய அந்த 2 ஹதீஸ்களிலும் பிரதானமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், வ அமர பிஹா அன் துஅத்தா قبل خروج الناس الى الصلاه, மக்கள் பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு செல்வதற்கு முன்னால் அது நிறைவேற்றப்பட்டு விட வேண்டும் என்று ஏவினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப பெருநாள் தொழுகைக்கு முதல் அது கொடுக்கப்படும். யார பெருநாள் தொழுகை? பெறுகிறவருடைய கொடுக்கிறவருடையவா? கொடுக்கிறவருடைய பெருநாள் தொழுகை. அப்ப சில நேரங்கள்ல அரபு நாடுகளில் பஹ்ரைனிலே முன்னாள் பெருநாள் வரும், இந்தியாவிலே மறுநாள் பெருநாள் வரும். அப்ப அங்கே நாம் ஊருக்கு அனுப்பினால் ஊரிலே உள்ளவர்கள் பெருநாளைக்கு முதல் அதை விநியோகிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவமாக செயற்படுகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைப்பதில் குற்றமில்லை, தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜக்காத்துல் ஃபித்ரை வாங்கி வைத்து கொண்டு பிறகு அவர்கள் பெருநாள் கொண்டாடி எல்லாம் முடிந்த பிறகு கொடுப்பார்கள். இது நிச்சயமாக சுன்னாவுக்கு மாற்றமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய வழிகாட்டலுக்கு மாற்றமானதாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீஸில் ஃபமன் அத்தாஹா கப்ல ஸலா ஃபஹிய ஜகாத்தும் மக்பூலா, பெருநாள் தொழுகைக்கு முதல் அதை கொடுத்து முடித்தால் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட ஜக்காத்தாக இருக்கும். வமன் அத்தாஹா பஅத ஸலா ஃபஹிய ஸதகத்தும் மினஸ் ஸதகாத், தொழுகைக்கு பிறகு, பெருநாள் தொழுகைக்கு பிறகு அதை கொடுக்க வந்தால் அது வெறும் ஒரு சதகாவாகத்தான் மாறும், ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றியதாக ஆகாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே பெருநாள் தொழுகைக்கு முதல் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வேறு சில ரிவாயத்துகள் நம்ம பார்க்கும்போது ஒரு அனுமதியான நேரம் இருக்கிறது, பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாளைக்கு அல்லது 2 நாட்களுக்கு முதல் கொடுக்கலாம் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நோன்பு 28 கொடுக்கலாம், நோன்பு 29 கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை இந்த அடிப்படையில் நாம் சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.